Hello guys, welcome to my channel Solution. So நம்ம வந்து யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் தேர்ட் சம் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான சம். ஸோ பார்க்கலாம். ஸோ இஃப் எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ஸ்டார்டிங்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவாக இருக்கும். அண்ட் எக்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. So then prove that x square plus y square is equal to 1ங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸை பேஸாக வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனையும் பேஸாக வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஒய் காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம ஒரு டேட்டா எடுத்துருக்கோம், எக்ஸோட டேட்டா எடுத்துருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். ஸோ இப்போது இந்த டேட்டாவை நம்ம எங்கேயாவது அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி கொஷனில் இருக்குது. ஸோ இதில் நம்ம இந்த எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம், எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ 1 இன்டூ, ஸோ இந்த 1 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், ஒய் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்டூ சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. ஸோ அப்போது இந்த ஒய் காஸ் தீட்டா இன்டூ ஸோ இந்த சைன் தீட்டா இந்த சைன் கியூப் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வெறும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து காஸ் தீட்டாவை காமன் எடுத்துக்கும். ஸோ காஸ் தீட்டாவை காமன் எடுத்தால் நமக்கு என்ன இருக்கும்னா ஒன்லி ஒய் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஏன்னா இங்கே காஸ் தீட்டா நம்ம காமனாக எடுத்ததுனால இந்த காஸ் கியூப் வந்து காஸ் ஸ்கொயர் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்க காசு வந்து போயிடும். ஸோ ஒய் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆகி ஃபைனலாக வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும்னா ஒய் இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வந்துருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸான ஃபார்ம் வந்து இந்த சப்ஸ்டியூஷன்ஸ்க்கு அப்புறமா சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ஆல்ரெடி பேசிக் ஐடென்டிட்டி வந்து தெரியும். ஃபஸ்ட்டு பேசிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1ன்ட்டு. ஸோ அப்போது ஒய் வில் பி சைன் தீட்டா பை 1 வெறும் சைன் தீட்டா. அப்போ ஒய் வில் பி சைன் தீட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒய்யை வந்து இது மூலமாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஒய்யை சால்வ் பண்ணதுனால இப்போ எக்ஸை வந்து சால்வ் பண்ணணும் இதுலேருந்து. ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக அந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கல்ல கொஷனில், அதை எடுத்துக்கலாம். எக்ஸ் சைன் தீட்டா ஒய் காஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து கண்டுபிடிச்ச ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டாவில் ஒய்யில் தான் இப்போ சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம். சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு சைட்லையும் சைன் தீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா தென் எக்ஸ் வில் பி காஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்ம ஒய் அண்ட் எக்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ காஸ் தீட்டா, ஒய்யோட வேல்யூ வந்து சைன் தீட்டா. அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம எடுத்தது. ஸோ எக்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒய் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ஆல்ரெடி ஐடென்டிட்டி படியே 1 தான். ஸோ அதனால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டேரெக்டாக சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு ஐடென்டிட்டி படி 1ங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் 1 தான். ஸோ அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃபர்தர் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.